நாம் பார்க்க இருக்கிறது நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய இல்லை நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய இருக்காங்க. நாம் அவங்ககிட்டருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு தியரிட்டிக்கலாக பாசிபிளாக இருக்கலாம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் பணி செய்கிற இடத்துல அவங்க பக்கத்து டேபிளில் இருப்பார், அவரோட இணைந்து சில வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இல்லை ஒரு தொழில் ரீதியாக சிலரோட நம்ம போக வேண்டிய வேலை இருக்கும். நம்மளால் அதை அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கும். இதை விடுங்க, குடும்பத்தில் இருக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக அவர் இருப்பார். அவர் ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கக்கூடியவராக இருக்கலாம். உதாரணத்திற்கு நம்முடைய பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கலாம், இல்லை மருமகளாக இருக்கலாம். இவங்களை எப்படி நம்ம டீல் பண்ணுறது? அவங்கள நம்மளும் டென்ஷன் ஆகக்கூடாது, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையும் தேவையில்லாமல் வரக்கூடாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம காமாக இருக்கணும். ஏன்னா நம்ம காமாக இருந்தால்தான் நம்ம மன நிம்மதியோடு இருக்க முடியும், நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியும். இன்னொன்று, அந்த கான்வர்சேஷனை எப்படி ஒரு ரீடைரக்ட் பண்ணி விட்டுட்டு எப்படி போகலாம்? நம்ம எனர்ஜியை, ஏன்னா நம்மளும் வரைஞ்சி விட்டுட்டா நீ என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு நம்ம சண்டை பிடிச்சோம்னா தேவையில்லாத நமக்கு ஒரு டயர்ட்னஸ், நம்ம எனர்ஜி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கும். நம்முடைய மரியாதையும் நம்ம காப்பாற்றணும், பொலைட்டாகவும் நம்ம இருக்கணும். இது எப்படி அப்படிங்கிற ஒரு 4-5 சிச்சுவேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். முதல் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, வென் தே கான்ஸ்டன்ட்லி கம்ப்ளைனிங், தொடர்ந்து நீ அது சரியில்லை, இது சரியில்லை, நீ அப்படி செஞ்சாலும் தப்பு, நீ இப்படி போனாலும் தப்பு. இது சிலருடைய பழக்கமாக இருக்கலாம். அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், சரிங்க நீங்கள் சொல்லலாம் புரியுது, உங்களுக்கு வந்து சில ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, அதெல்லாம் எனக்கு புரியுது. பட் அதில் நான் என்ன செய்ய முடியும், இல்லை நீ என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குற, இல்லை இந்த சூழலில் இப்போ அதை என்ன செஞ்சிட முடியும்? நல்லா பிள்ளையை பெற்று வச்சுருக்கடா அப்படின்னு ஒரு மருமகளோ கேட்கும்போது, அதெல்லாம் சரிங்க, இப்போ நான் என்ன செய்ய முடியும்? 20 வருஷத்துக்கு முந்தின கதையை போய் இப்போ என்ன பேச முடியும்? ஒரு பாசிட்டிவான சொல்யூஷன், ப்ராப்ளத்தை தேடாங்க, சொல்யூஷனை நோக்கி போங்க நம்ம சொல்ல முடியும். சில நேரங்களில் நம்ம என்ன சொல்லலாம்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனால் நம்ம என்னையால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதைத்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சில விஷயங்கள் நம்ம கையில் இருக்காது. ஒரு அலுவலகத்தில் இருக்கலாம், இல்லை நம்ம குடும்பத்தில் இருக்கலாம். கண்ட்ரோல் வந்து நம்மளை மீறி சில இடங்கள் இருக்கலாம். அப்போ அதை நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? மூணாவது, நம்ம என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசுவோமா, நம்மளை அப்செட் பண்ணுற மாதிரி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி பேசும் பொழுது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களுடைய ஃபோக்கஸை கொஞ்சம் நம்ம என்ன செய்யலாம், சிட் பண்ணி விடலாம். அதாவது ப்ராப்ளத்தை இது பண்ணுறதை காட்டிலும் நம்ம என்ன செய்யலாம், சால்விங் ப்ரொசீஜருக்கு நம்ம போகலாம், இல்லை பாசிட்டிவ் ஆட்டிடியூட் போகலாம். ரெண்டாவது சிச்சுவேஷன் வந்து, வென் தே ஆல்வேஸ் see the worst in everything. சில ஆள் பார்ப்பேன், அது சரியில்லையுமே, இது சரியில்லையுமே, நீ தாண்டா சரியில்லையே நம்ம சொல்லணும். ஆனால் அந்த சிச்சுவேஷனை ஒஸ்ட்டாக்கக்கூடாதுன்னு நம்ம என்ன செய்யணும், அவங்ககிட்டையும் நம்ம சில நேரங்களில் இருக்கணும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான், ஆனால் இதை ஏன் இன்னொரு சைடு நம்ம ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் அதை வந்து நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க, அதனால் நமக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்கிது அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்குறீங்க, இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது ஒரு தவறாக தெரியுது, இதை அவருடைய ஆங்கிள்லேருந்து பாருங்கள், இல்லை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் பாருங்கள், ஏன் அதை பண்ணாங்க, அப்படி பார்க்கும் பொழுது அவங்க செஞ்சது கரெக்டாக கூட இருக்கலாங்கிறத நம்ம பொலைட்டாக அவங்ககிட்ட நம்ம சொல்லலாம். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு என்ன செஞ்சிருச்சு, புரிஞ்சிருச்சு. சில நல்ல விஷயங்களும் இதெல்லாம் நம்ம நடக்குது இல்லையா, அந்த டஃப் சிச்சுவேஷன் நல்ல விஷயம் நடக்கும்ல, நம்ம ஏன் அதை பார்த்துட்டு போகக்கூடாது, நான் அதில் இருக்கக்கூடிய அதான் கெட்டதிலே ஒரு நல்லது நடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் திங்க் பண்ணான்னு நினைக்கிறேன். இப்போ இப்படி சொல்லும் பொழுது அவங்கள தேவையில்லாமல் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதில்ல, நீ சொல்கிறதெல்லாம் தப்புடா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால்
நெகட்டிவிட்டிக்குள்ளே நம்ம உள்ளே போகாமல் தப்பிக்கலாம். 3வது சிச்சுவேஷன் காசிப்பிங், அதாவது புறம் பேசுவாங்கம்பாங்க இல்லையா, அடுத்த இருக்கும்போது அவரை மாதிரி உலகத்தில் ஆள் விடாமல் போனோடனே அவரை பற்றி தப்பாக பேசுவோம். அவங்க பேசும்பொழுது நம்ம என்ன சொல்லலாம், பா எனக்கு அடுத்தவங்க முதுகு பின்னால் பேசுகிறது எனக்கு பிடிக்காது, நம்மளை பற்றி பேசுவோமே அப்படின்னு நம்ம பொலைட்டாக சொல்லலாம். இது மூலமாக அடுத்தவங்களை பேசுகிறத நம்ம அவாய்ட் பண்ணலாம். பாசிட்டிவாக பேசணும், எதுக்கு அவனை பற்றி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் நம்ம நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு, நம்மளை பற்றி பேசுவோம், உங்களை சொல்லுங்கள் இல்லை என்னை சொல்லுங்கள், அதை பேசுவோம், அடுத்தவனை பற்றின பேச்சு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டாப்பிக்கை மாற்றலாம். போக நம்ம என்ன செய்யலாம், நம்ம முன்னேறதுக்கு என்ன வழி இருக்குன்னு பேசுவாங்க, அவங்கள பற்றி என்னங்க, அவன் தப்பு பண்ணுறான்னு தெரியல, அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாதுங்க, நம்ம கரெக்டாக இருந்துன்னு போவோங்க. இந்த மாதிரி பேசுகிறது மூலமாக அவங்களுடைய அந்த புறம் பேசுகிறது இருக்கு இல்லையா, அதில் நம்மளும் ஒரு பார்ட்டியாக ஆகாமல் நம்ம தப்பிக்கலாம். 4வது சிச்சுவேஷன், when they try to drag you in the negativity. அவன் நெகட்டிவாக இருப்பேன், நம்மளை சேர்த்து அவங்களும் இழுத்துருவாங்க, நம்ம மைண்டையும் சேர்த்து பழகி விட்டுருவாங்க. செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ் எனக்கு ரொம்ப புரியுது, ஆனால் கொஞ்சம் ஆப்டிமிஸ்டிக்காக இருப்போமே, நல்லது நடக்கும், இதுவும் கடந்து போகணும்னு இருப்போமே, ஏன் உலகமே அழிஞ்சு போன மாதிரி ஏன் பேசுகிறீங்க, அவங்க நன்மை கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அவங்கள என்ன செய்யலாம், நம்ம வெளியில் கொண்டு வரதுக்கு பார்க்கலாம். நானே ஏற்கனவே இதில் இருக்கேன், இன்னும் நெகட்டிவாக பேசி என்ன போகுது, அதனால் நான் நெகட்டிவாக பேச விரும்பலை, வேறு ஏதாவது பாசிட்டிவாக பேசுவோமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒப்பீனியனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நான் இதை வித்தியாசமாக பார்க்குறேன், அக்கா நீ சொல்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவங்க வலையில் விழாமல் நம்ம என்ன செய்யலாம், வெளியே நமக்கு ஒரு பவுண்ட்ரி போட்டுக்கலாம், இதை தாண்டி நான் வரமாட்டேனப்பா, நான் நெகட்டிவிட்டியில் விழுந்துட மாட்டேன், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். 5, when they criticize you unfairly. சிலலாம் பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் ஒரு ஆளாடா அப்படின்னு நம்மளே சொல்லுவாங்க, அது நியாயமான கருத்தாக இருக்காது, இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளாக இருப்பார், நம்ம தொழிலில் ஒருத்தராக இருப்பார், அப்போ அவரை மீறி அவரை விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, அட போய நீ ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யலாம், அவங்ககிட்ட இப்போ அவங்க ஃபீட்பேக் நல்லா இருக்குது, உண்மையிலே சரியாக நீங்கள் சொல்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தால் நான் என்னை திருத்திக்கலாம், நீங்கள் 19 சொல்லாதீங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் சஜஷன் கொடுங்க, சும்மா ஜெனரலில் அடிச்சு விடாதீங்க, கொஞ்சம் நல்லபடியாக சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். இன்னொன்று என்ன சொல்லலாம், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்தேன், பெஸ்ட்டு என்னால் கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். இதுக்கு சொல்யூஷனை நோக்கி போவோமே, ஏன் பிரச்சனையை பேசி என்ன போகுது, பிரச்சனையிலேருந்து விடுவதற்கு என்னன்னு நம்ம பேசினோம்னா நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், போகலாம். ஸோ நம்மளோட ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கும் வரும், நமக்கு அன்னெசரியாக போய் நெகட்டிவிட்டி பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்காது. கடைசி 6வது, வாட் தே ட்ரெயின் யுவர் எனர்ஜி. நிறைய பார்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவ் இது வர நம்மளை அறியாமையே ஒரு டயர்ட்னஸ், நம்ம எனர்ஜி எல்லாமே போயிடும். நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம என்ன சொல்லணும் அவங்ககிட்ட, உங்களை சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, உங்கள் உடம்பெல்லாம் பார்த்துக்கோங்க, அமைதியாக இருங்க, அதே உங்களுக்கு நல்லது, அதே மாதிரி எனக்கும் நல்லது, எனக்குமே ஏன் இதை பார்க்கணும், தேவையில்லாமல் இதை பேசும்போது எனக்கு ப்ரெஷர் ஏறுது, நான் என் உடம்பையை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கூலாக சொல்லலாம். இன்றைக்கி மௌன விரதம், இன்றைக்கி நான் எதையுமே நெகட்டிவாக பேசுகிற ஐடியாவில் இல்லை, நாளைக்கு பேசுவோமே இதை பற்றி அப்படின்னு சொல்லி அப்டாப்டாக முடிச்சுக்கலாம். அவங்க இன்றைக்கி என்ன செய்யலை, இந்த மனநிலையில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி முடிச்சுக்கலாம். இன்னும் என்ன சொல்லலாம்னா, எனக்கு ஐ நீட் பவர்ங்கிற மாதிரி, ஐ வாண்ட் டு ரீசார்ஜ், என் உடம்பு நான் பேட்டரியில் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு, ரீசார்ஜ் பண்ணுற கொஞ்சம் டைம் வேணும், பேட்டரிக்கே என்ன செய்ய வேண்டியிருக்கு, ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, ஏன்னா என்னுடைய மைண்டு என்னுடைய உடம்புக்கு ஒரு ரீசார்ஜ் தேவைப்படுது, ஐ வாண்ட் டு டேக் சம் ரெஸ்ட். செய்யலாம், நம்ம எது தேவையோ அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம தப்பிச்சு நம்ம வெல்பீயிங்கை நம்ம காப்பாற்றிக்கிடலாம். ஸோ இது மூலமாக ஒரு நெகட்டிவ் பீப்புளோட நம்ம வாழத்தான் வேண்டியது இருக்கும். சூழலில் நம்ம எப்படி ஓரளவுக்கு நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது தான். நெகட்டிவ் பீப்புள் இருக்கத்தான் செய்வாங்க, அதுதான் உலகம், நம்ம கூடயே இருப்பாங்க. ஆனால்
நம்ம அவங்களையும் ஹர்ட் பண்ணல, நம்மளும் அவன் கூட இதாகி எனக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு, ஒரு மாதிரி அட்டாக் வர்ற மாதிரி இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பி கூல். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், கூல் அப்படிங்கிற அது மாதிரி கூலாக இருந்துட்டு போங்க, வாழ்க்கையில் சாதிக்கலாம். நன்றி.